என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு அவற்றை சரியாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இந்த கோடைக்காலம் வந்துவிட்டாலே நம்ம எல்லாருக்குமே குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், இன்னொன்று மூல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தான். கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது, கடுமையான வெப்பம் ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் ஆறவில்லை. எவ்வளவு வேலைகள் செய்ய முயற்சி செய்தாலும் காலை எழுந்து மலம் கழிக்கும்போது மலம் சரியாக கழிவதில்லை, வீங்க ஆரம்பிக்கிறது, சில நேரங்களில் உதிரப்போக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு காலத்தில் ஆண்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆண் பெண் இருவருக்குமே ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்பாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டத்தையும் எவ்வாறு குறைக்க முடியும், எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு துத்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய அந்த தாவரம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக தமிழ் மருத்துவ முறையில் இந்த துத்திக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. காரணம் என்னென்னா, இன்றைக்கு மூல நோய் வரும்போது அதற்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படின்னு இருக்குது. ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மூல நோயை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த துத்தியை சொல்லலாம். மூலத்தில் நிறைய வகை இருக்கிறத பார்க்குறோம். சாதாரண மூலம், இரத்த மூலம், அதே போல் சீழ் மூலம், உள் மூலம், வெளி மூலம், இந்த மாதிரி 5 வகையான மூல நோய்கள் இருக்கிறத பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த வகையான மூல நோய்கள் ஏற்படும் போது நம்ம நினச்சிட்ருக்கோம் இதுக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு போல இருக்குது, வேறு வழி இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த துத்தியை தான் நம்ம சொல்லணும். துத்தியுடைய இலை சூரணம் அல்லது துத்தியுடைய வேர் சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து, நல்ல நீர் மோர் ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு, அல்லது காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவுக்கு பின்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அந்த மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மூல நோயின் இன்றைக்கு ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற பல பாதிப்புகளில் வயிறு உப்பசம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, பசியின்மை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல் அல்லது வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் சேர்ந்து ஏற்படுறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி மூல நோயோடு சேர்ந்து வருகின்ற இந்த 3 பாதிப்புகளையும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த துத்தி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கும். துத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனைகள் குணமாகிறத பார்க்க முடியும். வாயு சம்பந்தப்பட்ட கோளாறு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து தண்ணி குடித்தா கூட உடனே ஒரு 10 ஏப்பம் அதிபயங்கர சத்தத்தோடு ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் சாப்பிட்ட உடனே வயிறு கொஞ்சம் வீங்க ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் வயிறெல்லாம் பானை மாதிரி பெருசாக வீங்கி போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதற்கு துத்தி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். துத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு ஒரு 3 மாத காலம் எடுக்கும்போது ஒரு பலூனில் இருந்து காற்றை திறந்து விட்டால் எவ்வளவு வேகமாக உள்ளிருக்கக்கூடிய வாயு வெளியே போகிறதோ அதே மாதிரி வேகமாக உள்ளிருக்கக்கூடிய வாயு வெளியே சென்று மிகப்பெரிய அளவில் வயிறு சாந்தமடையறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து துத்தின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பிரயாணம் போய்விட்டு வந்த பிறகோ அல்லது நீண்ட நேரம் நிற்க வேண்டிய தேவைகள் ஆன பிறகோ நமக்கு கால்களில் மிக கடுமையான வீக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி வீக்கம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்கும். சில நேரங்களில் கால்களே பாரமானது போல் ஒரு சூழல் இருக்கிறத பார்க்க முடியும். அதற்கு சுலபமாக அந்த வீக்கத்தை வடிய வைக்க என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இந்த துத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளையும் கொஞ்சோண்டு மஞ்சளும் எடுத்து நன்றாக அரைத்து எங்கெல்லாம் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை சுற்றி ஒரு 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் விட்டுவிட வேண்டும்.
அதன் பிறகு அதை வந்து வெந்நீர் வைத்து கால் கழுவிடுங்க. இல்லைனா இரவு படுக்கும்போது இதை போட்டுட்டு கால் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு நல்லா படுத்துருங்க. காலையில் எழுந்து பாருங்கள், அந்த வீக்கம் எங்கே போனது அப்படிங்கிற அளவுக்கு முழுமையாகவே அந்த வீக்கம் சம்பந்தப்பட்ட காரணிகள் உடலில் குறைந்து நார்மலாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு காயங்களாலோ அல்லது நீண்ட நேர பிரயாணங்களாலோ நீண்ட நேரம் நிற்பதாலோ ஏற்படுகின்ற அந்த வீக்க வலிகள் படிப்படியாக குறைந்து உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே வயிற்றில் அதிகமாக சேர்ந்திருக்கக்கூடிய பித்தத்துடைய அளவு தான். சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை தலைவலி மிக அதிகமாக மாறும்போது நம்ம அந்த பித்தம் வந்து அதிகமாக வாந்தியாக உருவாகி உடலில் இருக்கக்கூடிய பித்தம் முழுமையாக வெளியேறிய பிறகு பார்த்திங்கன்னா எந்த தலைவலியுமே இல்லாமல் இயற்கையான முறையில் தூங்குவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போனா அந்த பித்தத்தை இயற்கையான முறையில் குறைத்தோமேயானால் இந்த ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது மிகப்பெரிய அளவில் குறையும், ஒற்றை தலைவலி ஏற்படாமலும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று இந்த துத்தின்னு சொல்லலாம். துத்தியை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த துத்தி வந்து வெறும் மூலத்திற்கு மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறதுனால துத்தியுடைய சூரணத்தை வெந்நீரில் கலந்து தினசரி சாப்பிடுகின்ற பழக்கம் வைக்கும்போது உடலில் உருவாகின்ற தேவையற்ற பித்தத்துடைய அளவு குறையும் போது இந்த ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்புகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த துத்தி நமக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் துத்தியுடைய சூரணம் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். விலை குறைவான ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இந்த துத்தியுடைய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே மூலநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய்வு தொந்தரவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் ஆரோக்கியமாக நம்மாலும் வாழ முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருப்பது என்பது சகிப்புத்தன்மையாகும். அந்த சகிப்புத்தன்மை எங்கே இல்லாமல் போகிறதோ அங்கு ஜனநாயகத்திற்கு மரணடி விழ ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயகம் என்பது ஒருவருடைய வெற்றியில் இன்னொருவர் சார்ந்திருப்பதும் ஒருவருடைய உரிமைகளை இன்னொருவர் பாதுகாப்பதும் தான். ஆனால் சமீப ஆண்டுகளாக இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை என்பது மட்டுமல்ல, மிகவும் ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தான் அது காட்டுகிறது. சமீபத்தில் திரிபுராவில் நடந்த தேர்தலில் அந்த மாநிலத்தில் 30 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்து பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதும் மிக சாதாரணமான இயல்பான ஒரு நடைமுறை. ஆனால் திரிபுராவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? திரிபுராவில் அங்கு பாஜக வெற்றி பெற்ற பிறகு பாஜக தொண்டர்கள் கடும் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்ட காட்சியை பார்த்தோம். அது மட்டுமல்ல, லெனினுடைய சிலை தகர்க்கப்பட்டது. லெனின் என்பவர் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு தலைவர் மட்டுமல்ல, அவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், விடுதலை வெள்ளி என்று நாம் சொல்லலாம். உழைக்கும் மக்களினுடைய ஒரு மகத்தான ஒரு தலைவரினுடைய ஒரு சிலையை அவர் ஆட்சி மாற்றம் நடந்ததும் அடித்து தகர்க்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களை எல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு போரில் வெற்றி பெறுகிற போது எதிரி நாட்டுக்குள் நுழைந்த அந்நிய நாட்டு படையெடுப்பாளர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போன்று பாஜக தொண்டர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் மிகவும் அபாயகரமான ஒன்று. இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மதவாத கருத்துக்களை, மத வன்முறை கருத்துக்களை பரப்பி வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலர்களில் ஒருவரான
ஹெச் ராஜா சொன்ன ஒரு கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அங்கு திரிபுராவில் எப்படி லெனினுடைய சிலை தகர்க்கப்பட்டதோ அதே போல் தமிழ்நாட்டில் பெரியாருடைய சிலையும் விரைவில் தகர்க்கப்படும் என்கிற ஒரு செய்தியை அவர் சொன்னார். உண்மையில் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரையும் கொதித்தலை செய்தது, கொந்தளிக்க செய்தது, கடும் எதிர்வினைகளை ஆற்றியது. உடனே அந்த கருத்து தன்னுடையதல்ல, தன்னுடைய அட்மின் அதை தவறாக பதிவிட்டு விட்டார், வருந்துகிறேன் என்றெல்லாம் ராஜா மன்னிப்பு கேட்டார். ஆனால் அது ஒரு உண்மையான ஒரு வருத்தம் அல்ல. ஏனென்றால் தொடர்ச்சியாக இது போன்ற சர்ச்சைகளை உருவாக்குவது. சமீபத்தில் ஆண்டாள் தொடர்பாக வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை தொடர்பாக ஹெச் ராஜா பேசிய கருத்துக்கள் ஊடகங்களில் எத்தகைய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தின என்பதை நாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது ஊடக வெளிச்சத்திலேயே தொடர்ந்து உயிர் வாழ விரும்புகிற ஒருவர் தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்திற்கு விரோதமாக இத்தகைய கருத்துக்களை பரப்புவது என்பது, அதை ஒரு அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பதும் எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் இதுபோன்ற வன்முறை கருத்துக்களை தொடர்ந்து பேசக்கூடிய ஹெச் ராஜாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பல கட்சித் தலைவர்கள் கூட எதிர்வினையாற்றினார்கள். இந்த இடத்தில்தான் நாம் ஒரு விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஒரு வகுப்புவாத உரையாடலை ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த உரையாடலின் வழியாக தொடர்ந்து மக்களுடைய உணர்வுகளை ஒரு மையத்தில் குவிக்க முயற்சிக்கிறார்கள். இங்கு பெரியாருடைய சிலையை தகர்ப்பேன் என்று சொன்னதும் பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவானதை நாம் பார்த்தோம். சிலைகள் என்பவை வெறும் சிலைகள் அல்ல, மாறாக அவை ஒரு சித்தாந்தத்தினுடைய அடையாளங்கள். அவை ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைகளினுடைய பிரதிநிதித்துவம் வாய்ந்தவை. அப்படி பார்க்கிற போது தெய்வ சிலைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோமோ அதே போன்று தான் தலைவர்களுடைய சிலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்வது. என்றால் அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது அந்த கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதன் வழியாகத்தான் தங்களை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்ட போது அங்கு லெனின் சிலை தகர்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கும் கூட லெனின் சிலைகள் இருக்கின்றன. லெனின் அதற்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், இங்கே இந்த நாட்டில் எந்த சிலை இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, எந்த தலைவர்கள் பின்பற்றப்பட வேண்டும், பின்பற்றக்கூடாது, என்ன உணவு முறையை அருந்த வேண்டும், எந்த உணவை அருந்தக்கூடாது, எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும், எந்த மதத்தை பின்பற்றக்கூடாது, ஒரு காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா, செய்து கொள்ளக்கூடாதா, இதையெல்லாம் இன்றைக்கு மதவாத சக்திகள் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டன. அப்படி அவர்கள் தீர்மானிப்பதனுடைய விளைவாக இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அச்சம் பரவி இருக்கிறது. இந்த அச்சத்தின் வழியாகத்தான் பாஜக ஆட்சி செய்ய விரும்புகிறது. இந்த இடத்தில் தான் ஒரு ஒற்றைப்படையான நம்பிக்கைகள் அல்லது அந்த நம்பிக்கைகளுக்கு எதிரான விஷயங்களின் மீது ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்றுவது அல்லது அந்த நம்பிக்கைகளை தகர்க்க முயற்சிப்பது என்பது, அதைத்தான் நாம் பாசிசம் என்று வரலாற்றில் அழைக்கிறோம். இந்த பாசிசம் என்பது மாற்று கருத்துக்களை சகித்துக்கொள்வது கிடையாது, மாற்று நம்பிக்கைகளை சகித்துக்கொள்வது கிடையாது. அதோடு மட்டுமல்ல, மாற்று கருத்து இருப்பவர்களை அழித்துவிட வேண்டும், மாற்று அடையாளங்களை அழித்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். ஏற்கனவே நேரு அவர்களுடைய அந்த ஒரு ஆளுமையை அல்லது அவர்களுடைய வரலாற்று பத்திரத்தை அளிப்பதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்கள் அம்பேத்கர் அவர்களை ஒரு இந்துத்துவாவினுடைய ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இப்போது பெரியாரின் மீது கடுமையான தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஒரு மூட நம்பிக்கைகளையும் இந்துத்துவ மதவாத சக்திகளையும் பெரியார் வாழ்நாள் எல்லாம் சமரசமற்று எதிர்த்தார் என்பதுதான் அவர்கள் வெறுப்பிற்கு காரணம். பெரியாரினுடைய அடையாளம் இருக்கிற வரைக்கும் தங்கள் மதவாத எண்ணங்கள் இங்கு நிறைவேறாது என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே பெரியாரை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அகற்ற முயற்சிக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் பெரியார் முன்னைவிட வலிமை பெறுகிறார், முன்னைவிட நம்முடைய இதயத்தின் ஆழங்களில் அவர் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறார் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டியது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்தபதி தட்சிணாமூர்த்தி. ஒரு ஸ்தபதியா கிட்டத்தட்ட புகழ்பெற்ற கணபதி ஸ்தபதி அவர்கள்கிட்ட 40 ஆண்டுகள் அவர் கூடவே இருந்து ஒரு குருகுல வாசம் மாதிரி இந்த சிற்பக்கலையை இவர் கற்றுக்கிட்ட விதம், இன்னைக்கு இதோட நிலைப்பாடு என்ன, நம்மளோட மரபு சார்ந்த விஷயங்களில் சிற்பங்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் இருக்குது, கட்டிடக்கலைக்கும் அதுக்குமான வேறுபாடுகள் என்ன, இப்படி பல கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
ஒரு ஸ்தபதியாக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஸ்தபதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப புகழ்பெற்ற கணபதி ஸ்தபதி, அவரை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. இந்த கலையை பற்றி யோசிக்கிற போது அவருடைய பெயர் தான் முதலில் நினைவுக்கு வரும். 40 ஆண்டுகள் அவர் கூட பயணப்பட்டு இருக்கீங்க. சிறு வயது முதலே அவரோட இந்த கலை நுணுக்கங்களை அவர் கூடவே இருந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த கலையோட நிலை என்ன, நம்மளோட மரபு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது சிற்பத்திற்கும் கட்டிடக்கலைக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே. நீங்கள் அதை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இன்றைக்கும் கணபதி ஸ்தபதி அவர்களுடைய ஒரு ட்ரஸ்ட், அந்த அமைப்பை முழுமையாக நிர்வகிச்சுட்டு இருக்கிற பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த சிற்பக்கலையோட நுணுக்கங்கள் என்ன, இதோட சிறப்புகள் என்ன, அதோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்குது? இதோட நம்ம நிறைய மரபு சார்ந்த விஷயங்களை மீட்டெடுக்கணுன்ற ஒரு பயணத்தில் இந்த கலையும் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இப்படி பல கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல கணபதி ஸ்தபதி அவர்களுடைய இந்த ட்ரஸ்ட், இந்த அமைப்பை முழுமையாக நிர்வகிக்கிறவர் அப்படிங்கிற முறையிலையும் அவர் கூடயே பயணப்பட்டவர் அப்படிங்கிற முறையும் உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய பொறுப்புகள் சார்ந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஆமாம். கணபதி ஸ்தபதி என்னுடைய தாய்மாமா மட்டுமல்ல, அவர் என்னுடைய குருவும் கூட. அவருடைய வீட்டிலிருந்து தான் இந்த கட்டடக்கலை நுணுக்கங்களை எல்லாம் கற்றேன். அவர் இந்த மாமல்லபுரம் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த காலங்களிலே நான் அந்த கல்லூரியிலே படித்தேன், மாமல்லபுரம் சிற்ப கட்டடக்கலை கல்லூரியிலே. அவருடைய ஆழ்ந்த சிந்தனையும் இந்த கலை மீது இருக்கக்கூடிய அவருக்கு மிக வெறித்தனமான ஒரு காதலும் எங்களை போன்ற மாணவர்களை எல்லாம் அவர் எப்படி இந்த கட்டடக்கலையை நாம் பாதுகாக்க வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பலமுறை எங்களிடம் அவர் பேசியிருக்கிறார். அவர் ஒரு பாடம் நடத்தினால் கூட தன்னை மெய்மறந்து பாடம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மிகப்பெரிய விஞ்ஞானி மற்றும் ஒரு மிகப்பெரிய கலைஞர், எப்படி எந்த விதத்திலையும் அவரை பாராட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயர்ந்த சிந்தனையாளர், அப்பேற்பட்ட குரு எங்களுக்கு வாய்த்திருக்கிறார் என்பதை நினைத்து நிச்சயமாக நாங்கள் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த கட்டடக்கலையை பற்றி நாம் சொல்லும் பொழுது இந்த எங்களை மரபு கட்டட கலைஞர்கள் என்று எங்களை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இன்று எப்படி மாடர்ன் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறார்களோ அதே போன்று எங்களை மரபு கட்டட கலைஞர்கள் என்று சொல்லிக்கொள்வோம். மரபு கட்டட கலைஞர்கள் இந்த பாரத தேசத்திற்கு உரித்தவர்கள். அவர்கள் இந்த மண்ணில் தோன்றிய கலைக்கு கட்டடங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர்கள். இவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டடக்கலைக்கு இவர்கள்தான் ஆர்ஜினேட்டர்ஸ் என்று சொல்லலாம். இவர்கள்தான் சிற்பசாஸ்திரங்களை அந்த காலத்திலே எழுதியவர்கள். கட்டட நுணுக்கங்களை எல்லாம் இந்த வாஸ்து நூல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்களை எழுதி வைத்து சென்றவர்களெல்லாம் அவர்கள்தான். இந்த கட்டடக் கலைஞர்கள் மரபு கட்டடக்கலைக்கு எத்தனையோ ஒரு மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்து சென்றிருக்கிறார்கள். இந்த மரபு கட்டடக்கலை என்றால் என்ன பொருள் என்றால், இது பாரம்பரியமாக வழி வழியாக நம்ம பாரத தேசத்திலே தோன்றியதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மரபு கட்டடக் கலைஞர்கள். இந்த பாரத தேசத்திற்கே உரித்தான இந்த கட்டடக்கலை நாம் இன்றும் அது பயன்பாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த மரபு கட்டடக்கலை இப்போது நாம் சொல்கிறோமே, இயற்கை மருத்துவம் என்று சொல்கிறோம், இயற்கை வேளாண்மை என்று சொல்கிறோம், இயற்கை உணவு என்று சொல்கிறோம். அதுபோல இந்த குறிப்பாக சொல்லவென்றால் இந்த திராவிட நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலேயே இதற்கென ஒரு பிரத்யேகமான கட்டடக்கலை அமைப்பும் கூறுகளும் சிற்பக்கலையும் உண்டு என்று நான் வலியுறுத்தி கூட சொல்லலாம். இப்படி எவ்வாறு நாம் இயற்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இயற்கை மருத்துவத்திற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இயற்கை உணவுக்கு கொடுக்கிறோமோ, அதுபோல நாம் இந்த மரபு கட்டடக்கலைக்கும் நாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இதனுடைய வரலாறு என்றால் நீண்ட நெடிய வரலாறு கொண்டது தான். எவ்வாறு இந்த தமிழுடைய வரலாறு சொல்லப்படுகிறதோ, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லப்பது, அந்த சொல்வதற்கு இணையான அந்த தமிழோடு இந்த மொழியோடு இணைந்து வளர்ந்தது தான் இந்த கட்டட சிற்பக்கலை. கண்டிப்பாக சார். இப்போ அந்த அவருடைய அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பணிகள் பற்றி தான் நம்ம முதல்ல இப்போ கேட்டிருக்கோம். இப்போ இந்த அமைப்பு மூலமா நீங்க செய்யற பணிகள் என்னவா இருக்கு? ஆமாங்க, இந்த மரபு கட்டடக்கலையை எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். உலகம் முழுக்க இந்த மரபு கட்டடக்கலை பரவச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த வாஸ்து வேதிக் ட்ரஸ்ட் என்று ஒரு ட்ரஸ்ட்டை அவர் அமைத்தார். அதனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியாக நான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றேன். இதிலே பல்வேறுபட்ட கூறுகளை நாங்கள் எங்களுடைய இலக்குகளாக கொண்டிருக்கிறோம். இது சொல்லப்போனால் இந்த மரபு கட்டடக்கலை இதனுடைய நுணுக்கங்கள், நுட்பங்கள் இவற்றை எதிர்கால சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுத்தல், எதிர்காலத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம்,
அது மட்டுமல்ல, இந்த நம்மளுடைய கலைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த மய பெருந்தச்சனுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டியது, மற்றும் இது ஆய்வுக்கூடமாக இது செயல்பட வேண்டும். இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்காக, அதாவது நாங்கள் ஏற்கனவே வாஸ்து வேதிக் ரிசர்ச் சென்டர் என்பதை கூட அவர் வந்து இதற்குள்ளே ஒரு துணை பிரிவாக அவர் இணைத்து சென்றிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் பப்ளிஷ் செய்ய வேண்டும். இப்படியாக பலவேறுபட்ட பணிகளெல்லாம் ஏற்கனவே அவர் செய்து கொண்டிருந்தார். இதை தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் என்னை வலியுறுத்தி, நீ சாதாரணமாக, நான் வந்து ஆக்சுவலி நான் பேச்சுலர் டிகிரி தான் அதில் பண்ணியிருந்தேன் இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரில். இந்த எதிர்கால சந்ததியினருக்கு, இந்த அறிஞர்களுக்கு, ஸ்காலர்களுக்கெல்லாம் வந்து நீ வந்து பேச்சுலர் டிகிரி நிலையில் சொல்லிக்கிட்டு இருந்தார், திஸ் வேர்ல்ட் வில் நாட் ஹியர் யுவர் வாய்ஸ்ன்னு சொல்லார். அவர் வந்து மிகப்பெரிய ஞானி, அவர் சொல்வதை வந்து உலகமே கேட்கும். ஆனால் எதிர்காலம் வந்து உன்னுடைய வார்த்தைகளை, நம்மளுடைய மரபு விஷயங்களையும் நீ சொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீ ஒரு பிஹெச்டி டாக்டரேட் பண்ணினால்தான் இது வந்து இதனுடைய எதிர்காலத்தை நீ வந்து நிலைநிறுத்த முடியும் என்று என்னிடம் சொன்னார். அவருடைய கூற்றுக்கணக்கு என்னுடைய 50வது இயரில் என்னுடைய பிஹெச்டி ஆரம்பித்து இப்போ 4th year திஸ் ஐ ஆம் ஃபினிஷிங் மை டிகிரி, டாக்டரல் டிகிரி. அதில் வந்து அதன் மூலமாக இந்த நுட்பங்களை வந்து இன்னும் விரிவாக அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கிடைத்தது. அதன் மூலமாக இந்த மரபு கட்டடக்கலை எவ்வாறாக எதிர்கால சந்ததியினருக்கு, இந்த அறிஞர் உலகத்திற்கு எடுத்து சென்று நம்முடைய பாரம்பரிய இந்த நுணுக்கங்களை எல்லாம், இந்த அறிவியல் செய்திகளை எல்லாம் எவ்வாறு இன்னும் நிலைநிறுத்த முடியும் என்பதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கிறது. என்னவென்றால், எல்லாம் என்னுடைய குருநாதர் கணபதி அவர்கள் சொன்னதை நாம் கேட்டு செய்யும் பொழுதுதான் இத்தகைய உணர்வுகளை நாங்கள் பெறுகிறோம். அம்மா, கண்டிப்பாக சார். இவரை பற்றி சொல்லும் போது, இவர் உலக அளவில் ஒரு கணபதி ஸ்தபதி அப்படின்ற ஒரு பேர் சொன்னாலே தெரியக்கூடிய ஒரு மேதின்னு தான் அவரை நம்ம சொல்லணும். இந்த கட்டிடக்கலை பற்றி சொல்லும்போது, இது மரபுக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு இதான ஒரு அடையாளம்னு கூட நம்ம இதை சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்துக்கு வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்த உங்களே வந்து இதை போற்றி பாராட்டி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அடையாளங்களா நம்ம மரபா நம்ம இதை சொல்லிட்டு இருக்கும் போது, இதோட தொன்மை, இத வளர்ச்சி எல்லாம் மன்னர் காலத்துல அதற்கும் முந்தி தான் ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்ததான். அப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ கட்டடம்னு சொல்றோம், சிற்பங்கள்னு சொல்றோம். ஆரம்ப காலகட்டத்தில் சிற்பமும் கட்டிடக்கலையும் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? ஆமாங்கம்மா, இந்த ரயில் தண்டவாளம் எப்படி 2 தண்டவாளங்கள் இருக்கின்றதோ ஒரு ட்ரெயின் செல்வதற்கு, அதே போன்றுதான் சிற்பமும் கட்டடமும் இணைப்பிரியாத ஒரு இணைப்பு. இது இரண்டும் வந்து ஒரே நேர்கோட்டில் தான் சென்றுட்டே இருந்துச்சு ஒரு காலங்களில். அது வந்து கோயில்களில் பெரும்பாலும் வந்து சிற்பமும் கட்டடமும் வந்து இணைப்பிரியாமல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த மரபு சார்ந்த இந்த வசிப்பிடங்கள், இந்த ஹவுசிங் ஆர்கிடெக்சர் என்று சொல்லப்படுவதில்லை, அது வந்து இட் இஸ் ஹவுசிங் ஆர்கிடெக்சர் என்ற ஒரு தனிப்பிரிவு. இப்படி இந்த கட்டடக்கலையை பற்றி நான் முன்னாடி சொல்லும்போது, அதோட தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களையும் சொல்லும்போது உங்களுடைய கேள்விக்கு சரியாக அந்த பதிலும் வந்துடும் நினைக்கிறேன். இந்த கட்டடக்கலை வளர்ச்சிகள் மன்னர்கள் வந்து ஆதரவு கொடுத்தார்கள். இது கண்டிப்பாக இதற்கு அரசும் மன்னர்களும் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் ஆதரவும் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த கட்டடக்கலை நிலைத்து நிற்குமா. இதுதான் நம்மளுடைய மன்னர்கள் வந்து என்னென்ன பணிகளெல்லாம் செஞ்சார்கள் நமக்கு வரலாறு இருக்குது. மொஹஞ்சதாரோனுடைய கட்டடக்கலையும் சிற்பங்களும் பார்க்கும்போது கூட இது எல்லாம் திராவிட நாட்டினுடைய கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் சார்ந்ததாக தான் இந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ அப்பேற்பட்ட மிக உன்னதமான நிலையில் இருந்த கட்டடக்கலையானது மிக நல்ல முறையிலே தான் வளர்ந்து வந்தது. ஆனால் என்ன ஆயிற்று, இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய நாட்டை ஆளும் பொழுது அவர்கள் பாரத நாட்டு மரபு கட்டடக்கலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நான் உண்மையாக சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் 1910-20s வந்து டிராவிடியன் ஆர்கிடெக்சரை பற்றி டாக்டர் ஹாவேல்ங்கிற ஒரு அயல்நாட்டு அறிஞர் மிகப்பெரிய அளவில் வந்து விளக்கமாக எழுதியிருக்கிறது புத்தகத்தில். என்னென்னா, இந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நம்ம நாட்டை ஆளும் பொழுது நீங்கள் வந்து ஏன் வந்து அயல்நாட்டு கட்டடக்கலையை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஹைகோர்ட்லையும் நீங்கள் ஏன் கட்டுறீங்க? தீஸ் கண்ட்ரி ஹேஸ் காட் தேர் ஓன் ட்ரெடிஷ்னல் பீப்புள், ஆர்கிடெக்ட்ஸ். அவங்களுக்காக ஒரு கணக்கு இருக்குது, அவங்களுக்காக ஒரு வரலாறு இருக்குது, அவங்களுக்கு ஒரு மரபு இருக்குது. இவ்வளோ கெட்டிக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஒன்லி அவங்க தே வில் drawings according to the concept and execute the work with the different people. அது ஒரு கன்சல்டன்ஸ் அப்படிலாம் இருந்துட்டு இருக்கோம். எங்களது பற்றி அப்படி கிடையாது. ஏனென்றால் நாங்கள் டிசைன் பண்ண வேண்டியதை நாங்கள் தான் அதை செய்ய வேண்டும். அதாவது
கிராஃப்ட், அந்த தொழிலும் இந்த அறிவும் வந்து ஒருங்கே அமைந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற அமைப்பாகத்தான் நம்ம பாரத நாட்டில் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறனால தான் எங்களுடைய பணிகள் 2000 என்ன 10,000 ஆண்டுகளை தாண்டி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த ஹாவேல்ங்கிறவர் வந்து ரொம்ப உயர்த்தி சொன்னார், உங்கள் நாட்டில் இந்தியாவில் வந்து இவ்வளோ ஒரு கட்டட கலைஞர்கள் பெருமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் பயன்படுத்தி வை டோன்ட் யூ பில்ட் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன், அவங்கள வந்து கூலி வேலைக்காரங்களை தான், அவங்க தொழிலாளர்களாக தான் யூஸ் பண்ணாங்க. அவங்களாம் ஜஸ்ட் அவங்க கொடுக்குற ஒரு டெம்ப்ளேட்டுக்கு தீஸ் பீப்புள் யூஸ் டு கார்வ் த திங்ஸ் கிரானைட்லாம். அப்படி தான் இருந்தது. அப்படி மிக மங்கி போன காலம் அது. சுதந்திரம் அடைந்த பிறகு இதில் இந்த மாமல்லபுரத்திற்கான ஒரு மாமல்லபுரத்தில் ஒரு சிற்பக்கலை கல்லூரி வந்த பிறகு இதனுடைய ரிவைவல் வந்து நன்றாக வந்து இன்றைக்கி அயல்நாடுகளிலே கட்டப்படும் அத்தனை கோயில்களுக்கும், இந்தியாவிலே கட்டப்படக்கூடிய பல கோயில்களுக்கும் இந்த மரபு சிற்பிகள் தான் வந்து அதுக்கு ரொம்ப தூணாக விளங்குகிறார்கள். இதை அடுத்த நூற்றாண்டுக்கு எடுத்து சென்றாகிவிட்டது. இன்னும் எதிர்காலங்களிலே நாம் அதே போன்று செயல்பட வேண்டும் என்று தான் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சிற்பக்கலையும் சொல்ல வேண்டும். சிற்பக்கலைக்கும் ஒரு மரபு உண்டு. அந்த சிற்பக்கலை மரபு என்பது ஒரு தனித்துவமான மரபு. அது இப்போ நீங்கள் இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், நம்ம நிறையா வந்து கான்டெம்பரரியில் வந்து ஸ்கல்ப்சர்ஸ்லாம் 100 feet 200 feetலாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அது ஹவு ஃபார் இட் வில் பி ரிலேட்டட் வித் அவர் ஏன்ஷியன்ட் ஆர்ட்னு சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை. அது ஏன்னா இது வந்து ஒரு சிற்பம் வந்து பண்டைய காலத்தில் இந்த மரபு சிற்பம் என்ன சொல்லக்கூடியது, அது வந்து கேரக்டரை தான் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுமா. நீங்கள் வந்து மாமல்லபுரத்தில் பார்க்கலாம், நரசிம்மவர்மனுடைய சிலை இருக்குது, மகேந்திரவர்மனுடைய சிலை இருக்குது, எத்தனையோ தெய்வங்களுடைய இறைவனுடைய உருவங்கள்லாம் இருக்குது. ஸோ we cannot find differences between who is God, who is human being. ஏன்னா நாங்கள் வந்து இந்த கேரக்டருக்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நீங்கள் வந்து சுப்பிரமணியர் சொன்னால் சுப்பிரமணியர் கையில் என்ன வச்சுருக்கிறார், அவருடைய அபிநயங்கள் என்ன, அதை வைத்து தான் சுப்பிரமணியரா, அவர் வந்து அது சுப்பிரமணியரில் 16 வகை சுப்பிரமணியர் இருக்குது, இந்திரனா, இப்படிங்கிறதுலாம் நாங்கள் பிரிவுகள்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து அதனுடைய கேரக்டர்ஸ் தான் நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். மகேந்திரவர்மன் உயரமானவரா, குட்டமானவரா, குட்டையானவரா, கருப்பா வெள்ளையா தெரியாது. பட் வி ரெப்ரசன்ட் த மகேந்திரவர்மன்ஸ் குவாலிட்டிஸ் இந்த ஸ்டாச்சூஸ். இதை வந்து பல்லவர் காலத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து உதாரணமாக நரசிம்மவர்மனுடைய சிலை ஒன்று இருக்கிறது. நரசிம்மவர்மன் காலத்திலே அந்த கிருஷ்ண மண்டபம்னு மாமல்லபுரத்தில் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அதில் பாருங்கள், மன்னன் வந்து எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 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 லேமேன், அதாவது வேடன் நினைக்கிறேன், அவர் தோளில் கையை போட்டு நிற்கிறார். தட் மீன்ஸ் மக்களோடு எப்படி அந்த மண்ணை நெருங்கி இருந்தான், மக்களோடு அவனுடைய உறவு எப்படி இருந்ததை ரெப்ரசன்ட் பண்ணுதுமா. இதைத்தான் வந்து இந்த மரபில் வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறோம். இப்போ வந்து சிற்பங்கள்லாம் செய்கிறது வந்து நம்முடைய மரபு சிற்பிகள் சிற்பங்களை வந்து சிற்ப சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டவாறு அது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு இணையான விஷயங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதே சமயத்தில் இன்றைய காலத்திலே வந்து இந்த ரியலிசம்னு ஒன்று வருது, அதில் வந்து கடவுள் படிமங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதற்கு நாம் வந்து அதையும் நாம் வந்து தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் வேறு, மனிதன் வேறு. கடவுள் வந்து மனிதனை விட ரொம்ப உயரத்தில் இருக்கிறவர். அவரும் வந்து இந்த ஹியூமன் இந்த அனாட்டமியோட சேர்ந்து செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு மரபு சிற்பங்களை மட்டும்தான் செய்யணும்னு ஒரு கண்டிப்பாக நான் வந்து எதிர்காலத்தில் வந்து பாரத தேசமே ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தையே செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் வந்தால்தான் கண்டிப்பாக மரபுகள் காக்கப்படும். கன்னியாகுமரியில் இருக்கிற இப்போ இந்த திருவள்ளுவர் சிலையை எடுத்துக்கிட்டா, இதை நம்ம சிற்பம் அப்படின்னு சொல்லுவோமா, இதை நம்ம ஒரு கட்டிடம்னு சொல்லுவோமா? இதுலேயும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, ஒரு கால்குலேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்தபதியா இந்த அமைப்பு உருவான விதம் பற்றி நீங்கள் எப்படி சொல்லுவோமா? இது வந்து வள்ளுவர் சிலைங்கிறது வந்து ஒரு கணபதி சிபர்கள் டிசைன் பண்ணது. பட் இந்த சிறியவனுக்கு வந்து அதை விளக்கி சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா, இந்த சிற்பம் வள்ளுவர் சிலையினுடைய சிற்பம் என்பது வந்து கண்டிப்பாக அது ஒரு சிற்ப கட்டடம் என்று சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய கட்டடம். ஒரு கட்டடத்திற்கு எவ்வாறாக ஒரு கடைகால் என்று சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் வேணும், அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கு ரூஃப் வேணும், அதை லோட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடாலஜி, என்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு மிகப்பெரிய சிற்பத்தையே வடிவமைக்க முடியும். அதே போல் நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலை கூட நாங்கள் வந்து சிற்பமாகத்தான் சொல்லலாம். தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய சிற்பம் என்று சொல்லலாம். அதே போல் வள்ளுவர் சிலை மிகப்பெரிய கட்டடம் என்று சொல்லலாம். ஸோ என்ன காரணம் என்றால், நான் முன்பே சொன்னது போல் சிற்பமும் கட்டடமாக வந்து கொள்கை அளவிலே ஒரு அதனுடைய கணக்கீட்டு அளவிலே அதனுடைய தாத்பரியம் என்று சொல்வார்களே, அவைகளிடம் ஒன்றுபட்டு தான் இருக்கின்றன. நீங்கள் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு எவ்வாறாக அந்த கணக்கு முறைகள், அந்த
அந்த ஸ்ட்ரக்சர் உருவாவதற்கு எப்படி இந்த டிவிஷன் பண்ணணும், எப்படி லோடு வந்து வரணும், மேலெல்லாம் எப்படி இந்த மேலே உள்ள லோடை கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எத்தனை விதமான சுவர்கள், எத்தனை சுவர்கள் வேண்டும், எப்படி கடைக்காலுக்கு அந்த லோடு செல்லும், எப்படி உயரம் நிர்ணயம் பண்ணுறது, எல்லாமே வந்து வே காட் ஆல் ஒரு பெரிய இது வந்து பெரிய கேல்குலேஷன்ஸ். அந்த கேல்குலேஷன் தான் வந்து ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த தஞ்சை பெருவழி கோயில் எவ்வாறு நிலைத்து நிற்கிறதோ, 1000 ஆண்டுகளை தாண்டி நிற்கிறதோ, அதே போன்று நிச்சயமாக திருவள்ளுவர் சிலையும் நிற்கும். அது சுனாமியை வென்ற சிலை என்று எல்லோருக்குமே தெரியும். ஸோ என்ன காரணம் என்னவென்றால் அதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட அந்த கணித நெறிமுறைகள் இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய மரபு கட்டடக்கலைகளில் சொல்லப்பட்ட அந்த கூறுகள் தான் அவற்றிற்கு உபயோகப்படுத்தப்பட்டன. ஸோ எனவே இது காலத்தை வென்று நிற்பதற்கு காரணம் நமக்கு மரபு கட்டடக்கலையினுடைய கூறப்பட்ட மிக அரிய நுட்பமான இந்த கணித கூறுகளும் மற்றும் அதனுடைய அழகியலும் என்று நாம் வந்து அதை வந்து சொல்லலாமா. இது ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து நம்ம அதை ஒரு ஹெரிடிட்டரியாக பண்ணிட்டு இருந்த ஒரு நடைமுறை தான் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அமைப்பினர் மட்டும்தான் இந்த சிலை வடிவமைப்பு இதற்கான ஒரு இதை பற்றின ஒரு புரிதல் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கணபதி ஸ்தபதி அவர்கள் ஒரு பல்கலைக்கழகமாக இதை உருவாக்கணும் அப்படின்னும் போது இதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அவருடைய பார்வை புரியுது. இதை எப்படி வந்து இது எல்லாராலையும் பயில்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இதோட நெறிமுறைகள் என்ன? இந்த வாய்ப்பை வந்து எப்படி இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் அவர் கொடுக்க முன் வந்திருக்காரு? ஆமாம், அவர் வந்து ஏற்கனவே ஹி வாஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் இன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சரில். ஸோ இது வந்து இட் இஸ் ஒரு பொது நோக்கு எல்லோருக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரி பட்டறை அளவில் இருந்த இந்த சிற்பக்கலைத்துறையை ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் அவர் வந்து கொண்டு சென்றது வந்து கணபதி ஸ்தபதியினுடைய விடாமுயற்சியும் அவருடைய அயராத உழைப்பும் தான். அதன் மூலமாக பட்டங்களை பெற்றவர்கள் இன்று மேல் பட்டங்களை பெற்று இன்று எத்தனையோ முனைவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த கல்லூரி என்று சொல்லலாம். அப்படி நிறைய இப்போது அறிஞர்கள் உருவாகிவிட்டார்கள். அதே சமயம் இந்த சிற்பக்கலையினுடைய பணிகளையும் இந்த தொழில் செய்வதிலேயும் சிறந்த நிபுணர்களாக அந்த கல்லூரி ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிறது என்று காரணம் என்றால் இது வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு பிரிவினருக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதே அல்ல. இதில் அனைவரும் இந்த சிற்ப கட்டடக்கலையை கற்கலாம் என்ற நோக்கத்திலே அரசாங்கம் நடத்தும் பொழுது பல்வேறுபட்ட அவர்கள் அவருடைய தந்தை வேறு பணியில் இருந்திருப்பார், அவருடைய குடும்ப பணி இதில் எல்லாம் இருந்திருக்கும். இப்படி பல பிரிவினர்கள் இங்கே வந்து இந்த கலையை வந்து கற்றுட்ருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஐயா சொல்லிட்டு போன அந்த வாஸ்துவேதிக் ட்ரஸ்ட் கூட இதில் வந்து ஜாதி மத இனம் எதுவுமே கலப்பாங்கள். இது வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு புனிதமான ஒரு அமைப்பாகத்தான் இது உருவாகணும். இதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் அயல் நாட்டில் அதிகமாக இதில் ஈடுபட்டு இதில் வந்து நம்மளுடைய கலைகளை எல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து இதுவும் ஒரு கணபதி ஸ்தபதியினுடைய சொந்த விருப்பம். இது தன்னுடைய அமைப்பு, அதற்காகவே அவர் ஒரு 4 ஏக்கர்ஸ் லேண்டு அந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே பண்ணிட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும், அதற்காக தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக சார். இப்போது இது மரபுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தோட ஒரு அடையாளம் இன்றைக்கும் பல 1000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நம்ம மீட்டெடுக்கிற மாதிரி சிற்பக்கலையும் மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்னு சொன்னீங்க. எதனால் அதை சொல்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு பொறுப்புகள் இன்றைக்கி மீட்டெடுக்கிறதுல இருக்கு? ஆமாங்கம்மா, ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம நாட்டினுடைய ஐடென்டிட்டியை இப்போ சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. ஸோ இந்த பரிணாமம் என்று சொல்லலாம். இது நாம் வந்து அந்நிய கலைகளையும் கலாச்சாரங்களையும் பார்த்து விட்டோம். அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டோம். இப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டின்னா இட் இஸ் மச் ஓல்டர் தென் தெம். வி ஆர் நம்ம மிகப்பெரிய பாரம்பரியத்தை நாம் முதுகில் சுமந்து கொண்டிருப்பவர்கள். நாம் வந்து இன்னொரு நாட்டிலிருந்து எதையுமே கடனாக பெற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வலுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த பேக்ரவுண்ட் நமக்கு இருக்குது. அதனுடைய அடிப்படையிலே நாம் வந்து நிச்சயமாக நம்மளுடைய மரபு கட்டட கலைஞர்கள் ஒரு ஏர்போர்ட் கூட நிச்சயமாக அவர்களால் வடிவமைக்க முடியும் என்பதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த கல்லூரியும் எங்களுடைய கணபதி ஸ்தபதி ஐயாவும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதனுடைய பரந்த ஒரு விரிவான விஷயங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சில்ப சாஸ்திரங்கள் இருக்குது, கட்டட நுணுக்கங்கள்லாம் சொல்கிற நூல்களும் இருக்குது நம்மள்கிட்ட இப்போ. ஸோ எதிர்கால இளைஞர்கள் நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு மரபு கட்டடக்கலையை அடுத்த நூற்றாண்டுக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லணும். நீங்கள் இந்தோனேஷியா பாருங்கள், நீங்கள் வந்து தாய்லாந்தை பாருங்கள், அவங்க அங்கே கட்டக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே அந்த தேர் இண்டிஜினியஸ் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தான். இன்றைக்கி தாய்லாந்து நான் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தேன், அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த நாட்டினுடைய ஸ்கல்ப்சர் இருக்குது.
அப்படின்னா அவங்க நாட்டினுடைய பாரம்பரியத்தை அவங்க வந்து மேலே தூக்கி வச்சுட்டு அவங்களுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ஆர்கிடெக்சர். ஏன் நாம் அப்படி செய்யக்கூடாது? நம்ம நாட்டிலே கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நமக்கு ஒரு மரபு இருக்குது. ஸோ நம்ம நாட்டு மொழி, நம்ம நாட்டு மரபுகள், நம்ம நாட்டு மருத்துவம், நம்ம நாட்டில் இருக்கிற சங்கீதம் எல்லாமே நம்மிடம் இருக்கும் பொழுது ஏன் இந்த கட்டடக்கலையும் நாம் ஏன் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடாது? இது இப்போ கட்டக்கூடிய கட்டடங்கள் அனைத்தையும் எல்லாம் நினைச்சால் வந்து நிச்சயமாக இதை எடுத்து செல்ல முடியும். அதற்கான வல்லுநர்கள் நம் பாரத தேசம் கிடைத்திருக்க நம்மளிடம் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டு எதிர்காலத்திலே கண்டிப்பாக இந்த மரபு கட்டடக்கலையும் அதே போன்று சிற்பக்கலையையும் இந்த நூற்றாண்டுக்கு தகுந்த மாதிரி நாம் எடுத்து செல்ல வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அல்ல. பல நாடுகளிலே வந்து அவர் தம் நாட்டினுடைய கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த வழியை பின்பற்றி நம்மளுடைய மரபுகளை மீட்டெடுக்க முடியும். அதை செய்ய வேண்டும். அது காலத்தின் கட்டாயம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மரபு கலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட அடையாளங்கள் அப்படின்லாம் சொன்னாலும் இன்றைக்கி நவீனத்துவம் புகாத இடமே இல்லை. பல கருவிகள், பல விஷயங்களில் நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படின்னும் போது இந்த கலையை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி இணைக்க முடியும்? நல்ல கேள்வி இது. இன்றைக்கி இருக்கிற இயந்திர யுகமும் இந்த கணினி யுகமும் வந்து இந்த மரபு கட்டட கலையை அழித்து விடுமோ என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த இந்த மரபுக்கலை அழிவதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னவென்றால் இது ஆன்ம தொடர்புடைய கலைகள். இதை வந்து ஒரு மெஷின் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் போட்டுட்டு ஒரு சிலையை வந்து செய்ய முடியும், இந்த காலத்தில் செய்கிறாங்க. ஆனால் மரபு கலைகள் வந்து ஆன்மாவுடைய தொடர்புடைய கலைகள். இந்த நீங்கள் கணபதி சபதி மிக அழகாக சொல்வார், சிற்பமே சிற்பியாகிறான்னு சொல்லுவாங்க, கவிஞனே கவிதையாகிறான்னு அவர் சொல்வார். ஸோ அப்பேற்பட்ட உன்னை நீ படைக்க வேண்டும் என்றால் அது உனது கரங்களால் அது உருவாக்கப்பட வேண்டும். அது சிற்பமானாலும் சரி, கட்டடமானாலும் சரி. சிற்பம் வந்து கண்டிப்பாக ஒரு காலத்தை வென்று நிற்கக்கூடிய சிற்பங்கள் படைக்கப்பட வேண்டும் என்றால் அது சிற்பியால் மட்டுமே தான் படைக்க முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் அட்லீஸ்ட் இந்த முகபாவனைகள் என்று சொல்கிறோம். இந்த முகபாவனைகள் எப்படி இருக்கணும்? கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறது, அவன் தான் எதுவாக நினைக்கிறானோ, தன்னை எதை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அது வர வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதற்கு ஒரு ஆன்ம தொடர்பு முக்கியம். எவ்வாறாக நாம் வந்து நம்ம இந்த சிற்பக்கலைகளில் மிகப்பெரிய விஷயம் இதனுடைய அளவு நுணுக்கங்கள் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த அளவு நுணுக்கங்கள்லாம் வந்து எங்கேருந்து வந்தது? மரபு கட்டடக்கலையினுடைய சிற்பக்கலையினுடைய நுணுக்கமே ஒரு விஷயம், அதை நம்ம சொல்லவே இல்லை. அந்த நுணுக்கம் எப்படின்னா அது வந்து எப்படி வந்து இயற்கையில் வந்து எப்படி இது செடி கொடி மரங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் எப்படி ஒரு ஆர்டரில் இயங்கிட்டு இருக்கிறோம், எப்படி வந்து பிறப்பு வாழ்வு இறப்பு இவதெல்லாம் ஒரு கால்குலேஷனில் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? they have traveled into the subject, how the nature works அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதனுடைய கணக்கீடுகளை வந்து தான் உபயோகப்படுத்தி இந்த நாங்கள் ஈஸியாக சொல்லுவோம் அயன் படைப்பு மாறும் மாறாதே மயன் படைப்புன்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து அயன் படைப்பு கூட கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் நாங்கள் செய்த 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு எதிர்காலத்தை வந்து காலத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை வென்றெடுக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து ஆன்ம தொடர்புடையவை. அந்த ஆன்ம தொடர்புடையவை வந்து கண்டிப்பாக நாம் இந்த இயந்திர யுகத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இயந்திரங்களால் செய்ய முடியும், ஆனால் மனிதனாக முடியாது. மனிதன் வந்து செய்யக்கூடியதை இயந்திரங்கள் செய்யவே முடியாது. அந்த பாவனைகளையும் அந்த ஆன்ம தொடர்புகளையும் உருவாக்குவதற்கு மனிதன் தேவை. அதேபோல் இந்த கணினி யுகம் இயந்திர யுகம் இரண்டையுமே நாம் வந்து ஒரு அளவுக்கு தான் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர கண்டிப்பாக எதிர்கால சிற்பிகள் நிச்சயமாக தனது கரங்களிலேயே அழகிய உருவங்களை உருவாக்கி அதில் தெய்வத்தன்மையும் தன்னையும் அதில் படைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி அதில் நம்மை காண வேண்டும் என்று நான் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். ஒரு ஸ்தபதியாக இன்னைக்கு சிற்பக்கலை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தொன்மையான ஒரு கலை, இன்றைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை சந்திச்சிட்ருக்கு, நம்மளோட மரபுக்கலையை நம்ம இன்னைக்கு மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் ஏன் இருக்கும்? கணபதி ஸ்தபதி அவர்கள் உருவாக்கின இந்த ஒரு அமைப்பு, அதில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற உங்களுடைய பணிகள் இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்கி பலருக்கும் இதை பற்றின ஒரு புரிதல் வாய்ப்புகளை எப்படி அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, நம்மளோட கலையை வந்து உலக அளவில் கொண்டு போகிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இவர் எப்படி அமைச்சு கொடுத்துருக்காரு. எதெல்லாம் இவ்வளோ நவீனத்துவம் வந்தாலும் நம்ம இயற்கையோடு ஒட்டி வாழ்கிற வாழ்வு தான் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி இந்த கலைக்கும் ஒவ்வொரு கலைஞனும் சிற்பியும் இதை மனசில் வச்சு உருவாக வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கான்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.
நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மொழிக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள் உலகிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலில் என்று நாம் துணிந்து கூறலாம். ஏனென்றால் 1952 பங்களாதேசத்தில் நடந்த அந்த மாணவர்கள் போராட்டம்தான் மொழிக்கான போராட்டம் என்று உலக வரலாற்றில் தவறாக பதிவாகி இருக்கிறது. அதனால்தான் அந்த நாளை பிப்ரவரி 21 என்பதை ஐக்கிய நாடுகள் அவை தாய்மொழி நாள் என்றும் அறிவித்திருக்கிறது. ஆனால் 1939 2 பேர் மொழிக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடினார்கள், இறந்தும் போனார்கள். ஒருவர் பெயர் நடராசன், இன்னொருவர் பெயர் தாழமுத்து. 1939 ஜனவரி 15 நடராஜன் இறந்து போனார். தாழமுத்து இறந்த நாள் மார்ச் 12. அதே ஆண்டுதான் 1939 மார்ச் 12 தாழமுத்து இறந்து போனார். 2 பேர் மரணமும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக நிகழ்ந்தன. 38 தொடங்கிய ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த இந்தி திணிப்பை, பாட புத்தகங்களில் பள்ளிகளில் கொண்டு வந்த இந்தி திணிப்பை எதிர்த்து தொடங்கப்பட்ட போராட்டம் பெரு நெருப்பாய் வெடித்தது. அதில் தந்தை பெரியார் அவர்களோடு கைதாகி சிறைக்கு சென்றவர்களிலே இருவர்தான் இவர்கள் 2 பேரும். அன்றைக்கு இருந்த சிறை இப்போது இருப்பதைப் போல உள்ள சிறை இல்லை. மிக கடுமையான சிறைகள் இருந்த காலம். அந்த காலத்தில் சிறைகளினுடைய உணவு, சிறையினுடைய வெப்பநிலை இவைகளையெல்லாம் தாங்காமல் கடுமையான வயிற்று வலிக்கு உள்ளாகித்தான் 2 பேரும் இறந்து போனார்கள். 2 பேரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பீர்களானால் விடுதலை செய்து விடுகிறோம் என்று சொல்லப்பட்டவர்கள். 2 பேரும் ஒரே மாதிரியாக இறந்தார்கள் என்பது மட்டுமில்லை, இந்த கேள்விக்கு 2 பேரும் ஒரே மாதிரியாக விடை சொன்னார்கள். நாங்கள் பெரியார் தொண்டர்கள், ஒரு நாளும் மன்னிப்பு கேட்கவும் மாட்டோம், மண்டியிடவும் மாட்டோம் என்று சொன்ன நெஞ்சுரம் மிக்க வீரர்கள். அப்படித்தான் நடராசன் இறந்தார். அதே போலத்தான் தாழமுத்துவும் இறந்தார். தாழமுத்து அவர்கள் இறந்தபோது இன்னும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இடுகாட்டில் ஆற்றிய உரை, இடுகாட்டுக்கு அவரை சுமந்து சென்ற தோள்கள் என்று பார்க்கிற போது வரலாற்றில் பல புரட்சிகரமான செயல்கள் அன்றைக்கு நடந்தன. நடராசன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். 2 பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் புதைத்தார்களே, அதுவே ஒரு பெரிய சமூக புரட்சி. இன்றைக்கு வரைக்கும் சாதிக்கு ஒரு சுடுகாடு தான் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. அது இடுகாடானாலும் சுடுகாடானாலும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒன்றாக இருக்கிறது. இறந்து போனதற்கு பிறகு பிணம்தான், யாராக இருந்தாலும் பிணம்தான், கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிணம்தான், குப்பை பொறுக்குகிற தோழனாக இருந்தாலும் பிணம்தான். ஆனாலும் கூட இறப்புக்கு பிறகும் இந்த நாட்டில் சாதி உண்டு. அவரவர் சாதியில்தான் அவரவருடைய இடுகாடு இருக்கும். ஆனால் வேறுபட்ட இரு சாதியினரை ஒரே இடத்தில் புதைத்தார்கள். இன்றைக்கும் 2 பேருக்குமான அந்த நினைவிடம் சென்னையில் ஒரே இடத்திலே தான் இருக்கிறது. இது ஒரு அடிப்படையில் ஒரு பெரிய புரட்சி என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு கூட அது கடினமானது. ஆனால் 1939 அதை திராவிட இயக்கம் செய்தது. இது ஒரு முதல் செய்தி. இரண்டாவது ஒரு பெரிய மாறுபாடு என்ன என்று கேட்டால், அன்றைக்கு இறந்து போனவர்களினுடைய பிணங்களை பாடையில் வைத்து அவரவர்களினுடைய உறவினர்கள்தான் சுமந்து செல்வார்கள். ஆனால் தாழமுத்துவினுடைய அந்த பிணத்தை சுமந்து சென்ற 2 தோள்கள் எவை என அறிந்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒன்று ராஜாசர் முத்தையா செட்டியாரினுடைய தோள், இன்னொன்று சென்னையின் மேயராக இருந்த பாசுதேவியினுடைய தோள். 2 பேரும் ஒரு சாதாரண தொண்டனின் பிணத்தை சுமந்து இடுகாடு வரையில் சென்றார்கள் என்பது திராவிட இயக்கம் சாதித்த மிகப்பெரிய சாதனை என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் ராஜாசர் முத்தையா செட்டியார் சாதியின் அடிப்படையிலும் வர்க்கத்தின் அடிப்படையிலும் உயரத்தில் இருந்தவர். இரண்டையும் உதறிவிட்டு ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஏழை தொண்டன் ஒருவனின்
பிணத்தை தன் தோளில் சுமந்து போனார் என்பது வரலாற்றில் இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எதுவும் அறியாதவர்கள் போல் அல்லது உண்மைகள் பரவிவிடக்கூடாது என்கிற நோக்கத்தில் திராவிட இயக்கம் என்ன செய்துவிட்டது என்று இப்போதும் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்கிறவர்களில் திராவிட இயக்கத்தால் பாதிப்படைந்த தாங்கள் உயர் சாதி என்று கருதி கொண்டிருந்தார்களே அவர்கள் ஒரு பகுதியினர், அவர்கள் கோபத்தில் நியாயம் இருக்கிறது. ஆனால் திராவிட இயக்கத்தால் பயன் பெற்றவர்களே சில பேர் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்பது இன்றைக்கு ஒரு பழக்கமாக இருக்கிறது. இதனை விட ஒரு சமூகத்தில் பெரிய மாற்றத்தை என்ன செய்துவிட முடியும்? ஒரு மிகப்பெரிய அரசராக அன்றைக்கு கருதப்பட்டவர், கோடீஸ்வரர், எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளும் உடையவர், ஒரு ஏழை தொண்டனின் பிணத்தை தன் தோளில் சுமந்து இடுகாட்டுக்கு வந்தார் என்பதை விட அந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய சமத்துவத்தை வேறு எப்படி சாதித்து விட முடியும்? அந்த நிகழ்ச்சியும் தாழமுத்துவின் மரணத்தில் நடந்தது. எல்லாம் இந்த மார்ச் 12ஆம் தேதி தான். தமிழக வரலாற்றில் இந்த தேதிக்கு ஒரு மிகப்பெரிய முதன்மை இருக்கிறது. அன்றைக்கு இடுகாட்டில் தாழமுத்துவை புதைக்கிற போது அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை, அதை கேட்டு அங்கு கூடியிருந்தவர்களினுடைய கலங்கிய கண்கள் எல்லாம் வரலாற்றில் பதிந்து கிடக்கின்றன. அறிஞர் அண்ணா பேசுகிற போது சொன்னார், நடராசன் மரணத்துக்கு பிறகு இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் தொடராது என்றுதான் நாம் நம்பினோம். ஆனால் 2 மாதங்களில் மறுபடியும் ஒரு தோழனை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். அடுத்தடுத்து 2 பேர் ஒரு போராட்ட களத்தில் மாண்டு போயிருக்கிறார்கள். 2 பேரும் மன்னிப்பு கேட்க மறுத்து தங்கள் மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உயிரை பணயமாக வைத்து போராடுகிற தொண்டர்களை இந்த கழகம் இயக்கம் பெற்றிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகிறார், நான் இறந்து போனது யாரோ ஒரு தொண்டன் என்று கருதவில்லை. என் உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ இறந்து போய்விட்டதைப் போல துக்கம் என் நெஞ்சை அடைக்கிறது என்று அண்ணா பேசுகிறார். எனவே அண்ணா அவர்கள் அன்றைக்கு ஆற்றிய உரை கூடியிருந்த மக்களையெல்லாம் கண்கலங்க வைத்தது. அத்தனை பெரிய திரளான கூட்டத்தில் அண்ணா பேசிய பேச்சு இன்னும் பலருக்கு உணர்வூட்டியது, நெஞ்சில் உரமூட்டியது. மொழிக்காக, இனத்துக்காக தங்கள் உயிரையும் கொடுப்போம் என்று சொல்லுகிற வீரர்கள் இந்த மண்ணில் உலா வந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் தொடக்கம். அன்றைக்கு தூவப்பட்ட விதைதான் தொடர்ந்து பல ஆண்டுகள் போராட்ட களத்தில் இருந்தது. 1965 மிக பலர் உயிர் விட்டு கூட மொழிக்காக போராடுவது என்கிற உணர்வை நடராசனும் தாழமுத்துவும் தான் நம் மண்ணுக்கு வழங்கினார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து போராட்டத்தை வளர்த்தார்கள். போராட்ட நெருப்புக்கு அவர்கள் உயிர்தான் நெய்யாக ஊற்றப்பட்டது. அதற்கு பிறகு எழுந்த அந்த போராட்டத்தினுடைய எழுச்சியை தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு அரசு வந்து சேர்ந்தது. முதலில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் சொன்னார், ஒரு பெரியாரும் ஒரு பாரதியாரும் போராடுவதைக் கண்டு நான் அஞ்ச முடியுமா என்று கேட்டார். அவர் பாரதியார் என்று அன்றைக்கு சொன்னது நாவலர் சோமசுந்தர பாரதியாரை. 2 பேரையும் கண்டு அஞ்ச முடியுமா என்றார். 2 பேர் அல்ல, 2 பேருக்கும் பின்னால் அணிவகுத்து நிற்கிறவர்கள் இத்தனை பேர் என்பதை அன்றைக்கு நாடு அறிய செய்தது. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ராஜாஜி அவர்கள் வேறு ஒரு காரணத்திற்காக முதலமைச்சர் பதவி விட்டு விலகி போனதற்கு பிறகு 1940ஆவது ஆண்டு ஆங்கிலேய அரசு அந்த சட்டத்தை, அந்த ஆணையை திரும்ப பெற்றுக்கொண்டது. தாழமுத்துவின் வெற்றி அங்கே அடங்கியிருக்கிறது. மார்ச் 12 தாழமுத்துவின் நினைவு நாள். தற்போது அதிகமாக பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம். இன்று ஆலோசனை நேர பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஏரோபிக் எக்ஸசைஸ் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் என்ன? ஏரோபிக் எக்ஸசைஸ்னால் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் மசில்ஸை ஒரு ரிதமிக்காக ஒரு சர்டன் டைம் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஏரோபிக் எக்ஸசைஸ். ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸுங்கிறது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற பெரிய சதைகளை சீரான நேரத்தில் நம்ம செயல்படுத்திக்கிட்டே வர்றோம். ஸோ இத்தகைய ஏரோபிக் எக்ஸசைஸை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும், நம்மளுடைய போன்ஸ் மசில்ஸை நம்மளால் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட முடியும். 3, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது
ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், சுகர் வர்றதையோ இல்லை சுகர் வந்ததுக்கப்புறம் சுகரை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கோ கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கோ ஏரோபிக் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இத்தகைய எக்ஸசைஸை நம்ம எப்படி செய்கிறது, ஏரோபிக் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது? ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராப்பர் வார்மிங் அப். ஒரு வார்மிங் அப்புங்கிறது அந்த வார்ம் அப் வந்து ஒரு 5 to 10 minutes. இப்போ நம்ம வந்து நின்று நம்ம கை சதைகளையோ கால் சதைகளையோ கழுத்து முதுகு சதைகளை ஒரு 5 to 10 minutes ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம அந்த ஏரோபிக் ஃபேஸுங்கிறது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் நம்ம ஒரு எக்ஸசைஸ் கண்டினியூஸ் எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றோம். கண்டினியூஸ் எக்ஸசைஸ் சென்ஸ் நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த லெவலுக்கு நம்ம எக்ஸசைஸ் ஒன்று வந்து நம்ம பண்ணலாம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் கால்ட் தி டார்கெட் ஹார்ட் ரேட். ஸோ ஒரு 80% ஆஃப் தி ஒர்க்லோடு கொடுக்க முடியும். அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க நபரோட நம்மளால் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பேச முடியுதுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கோன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் ரேட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர்விஷனில் செஞ்சுக்கிட்டே வரலாம். ஸோ இத்தகைய எக்ஸசைஸ் என்னவாக இருக்கலாம்? ஏரோபிக் ஃபேஸில் நம்ம செய்யக்கூடியது நம்ம சைக்கிளிங்காக இருக்கலாம், நம்ம அதர் டான்ஸிங் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை அதர் வால் ரிலேட்டட் எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டெப்ஸ் ரிலேட்டட் எக்ஸசைஸாக இருக்கலாம். ஸோ இத்தகைய எக்ஸசைஸ் நம்ம கண்டினியூஸாக செய்கிறப்போ நம்மளுடைய ஹார்ட் ரேட்டும் ப்ரீத்திங்கும் ஆக்சுவலாக நல்லா வந்து ரைஸ் அப் ஆகிட்டு வரப்போகுது. ஸோ ஒரு கண்டிஷன் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸுங்கிறது ஒரு இளம் வயதில் செய்யக்கூடிய பயிற்சி, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை நல்ல ஒரு அத்லீட் தான் ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்யணுங்கிறது அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் யாருனாலும் பண்ணலாம். 15 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஒவ்வொருவருடைய உடம்புக்கு தகுந்தவாறு அசைவுகளை அவங்க கொடுக்குறது. ஸோ இப்போ ஒருத்தர் 50 வயசுக்கு மேலே இருக்காருன்னா அவரால் முடிஞ்ச லெவலுக்கு எக்ஸசைஸ் கண்டினியூஸாக அவர் செய்கிறது அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். இதே இது ஒரு 25 வயசுக்காரர் அவர் ஃபாஸ்ட்டாக செய்கிற லெவலுக்கு அவர் செய்கிறப்போ அவருக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ எனி எக்ஸசைஸ் விச் இஸ் டன் இன் அ கண்டினியூஸ் பீரியாடிக்கல் மேனர் நம்ம ஒரு பயிற்சியை வந்து ஒரு கரெக்டான இதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த ஏரோபிக் எக்ஸசைஸோட ஹெல்த் பெனிஃபிட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கிடலாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோம்னா வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் லோக்கலில் அவங்க ஊரில் இருக்கிறாப்புல இருக்கும். அதர் 3 days 4 days மேக்ஸிமம் லைன் போயிடுவாங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸை வந்து நம்ம வந்து இப்போ காமன் பாப்புலேஷன் வந்து ஒரு 40 minutes ஒரு 5 days a week அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. அதே இது இப்போ இந்த வேலை பலுனால் வெளியூர் போகிறவங்க தங்க முடியாதவங்க தே கேன் டூ இட் அட்லீஸ்ட் 50 to 1 hour 3 times a week. ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் பண்ணாங்கனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இந்த எக்ஸசைஸ் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்யுது. ஸோ இட் கேன் பி டன் எய்தர் 30 to 40 minutes 5 days a week, இல்லைனா 50 to an hour 3 days a week மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா அதிக எடை உள்ளவங்களை டைரெக்டாக நம்ம ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்ய வைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட உடல் எடை அதிகரிப்புனால அவங்களுக்கு மற்ற ஜாயின்ஸில் வந்து அதிகமான லோடிங் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல அவங்கள மாதிரி அதிக எடை உள்ளவங்க இல்லை கர்ப்ப காலத்துக்கு பின் வர்றவங்க பர்டிகுலராக அவங்களுடைய அப்டாமினல் மசில்ஸ் விச் மீன்ஸ் இட் இஸ் தி கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ இல்லை அவங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்க சதைகள் யூஸிங் அப்டாமினல் சிட்டப்ஸ் இல்லை அப்டாமினல் க்ரன்ச்சஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் மூலியமாக அவங்கள முதல்ல நம்ம தயார்படுத்த முடியும். ஒரு 3 வாரம் ஒரு 4 வார காலத்தில் அவங்கள நம்ம ஏரோபிக் எக்ஸசைஸ் தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு காமன் ஒரு குரூப்பில் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். இதில் அதிகமாக பயனடைய போகிறது யாருன்னா அதிக எடை உள்ளவர்கள் சீக்கிரமாக ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எடையை குறைக்க முடியும். ஸோ எடை குறைக்கிறதுனால அவங்களுக்குரிய ஜாயிண்ட் பெயின் பிற்காலத்தில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் தவிர்க்க முடியும். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக டெய்லி எக்ஸசைஸ் செய்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிது. அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக குறையுது. ஒன்று, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரெகுலராக ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். அதுபோக ஸ்லீப் தூக்கம் கம்மியாக இருக்கிறவங்க ரெகுலராக ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிளும் நார்மலாக ஆகுது. 2, 3 அவங்களுடைய சதைகளை வலுப்படுத்துறதுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அதாவது உடலில் உள்ள அதிக கொழுப்பு அதிக எரிவாயு பொருளை எரிக்கிறதுக்கு இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து எத்தனை குரூப்பாக இருந்தாலும் பண்ணலாம்.
ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்கு தகுந்தவாறு, இப்போ இளமையிலனா இளமையில் தகுந்தவாறு அவங்க உடனே ஏரோபிக் எக்ஸசைஸ் ஸ்பீடை வந்து கூட்டிக்கிடலாம். இப்போ மிடில் ஏஜ் வித் பேக் பெயின் அந்த மாதிரி வர்றாங்கன்னா முதுகு வலிக்குரிய ப்ராப்பர் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏரோபிக் எக்ஸசைஸில் ஈடுபடலாம். முதுமை ஜெரியாட்ரிக்கில் வர்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மூட்டோ முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட மூட்டு வலியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா மூட்டு வலியோட தன்மையும் குறையும். இதே இது நமக்கு இப்போ இந்த சுகருக்குலாம் ஏற்கனவே வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து அலாங் வித் மெடிசனோட இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்கிறப்போ ஓவராலாக அவங்களுடைய சுகர் லெவலையும் கண்டிப்பாக குறைக்க முடியும். ஏரோபிக் எக்ஸசைஸ் கண்டினியூஸ் ரிதமிக் ஃபேஷன் நம்ம பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு, தட் இஸ் ஒரு கொலஸ்ட்ரால் லெவலும் கண்டிப்பாக குறையுது. ஸோ இத்தகைய எக்ஸசைஸை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸில் அவங்க பண்ணினாங்கன்னா எந்த ஒரு காயமும் இல்லாமல் சேஃபாகவும் வித் ப்ராப்பர் எஃபெக்டாகவும் அவங்களால கண்டிப்பாக செய்ய முடியும். நன்றி.